பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி எல்லாரும் கேட்டுட்டு இருந்த ஒரு டவுட்டு, கிட்டத்தட்ட 3 மாதமாக இந்த டவுட் கேட்குறீங்க. ஏன்னா நம்ம சேனலில் அம்மு பாசிட்டிவிட்டியில் இதுக்கு முன்னாடி நான் சீட்டு போட்டு தான் நகை எடுத்தேன், சீட்டு போட்டு தான் நான் அமௌண்ட் சேர்த்து வச்சு ஃபீஸ் கட்டினேன். இப்போ கூட நியூ இயர் ரெசல்யூஷனில் நியூ இயருக்கும் நான் சீட்டு போட போகிறேன்றது சொல்லியிருந்தேன். அதில் ஏகப்பட்ட பேர் ஏற்கனவே வேறு கேட்டுட்டு இருந்தீங்க. ஆக்சுவலாக சீட்டுனா நீங்கள் எத்தனை மாதம் போடுவீங்க, எந்த மாதிரி சீட்டு தான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயும் நிறைய பேர் பிடிக்கிறாங்க, நாங்களும் அதில் சேரலாமா, நிஜமாகவே பெனிஃபிட் இருக்குமான்னு ஏகப்பட்ட டவுட் கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணிடுறேன். ஆனால் சீட்டு யார்கிட்ட போடணும்னு சொல்லிடுறேன். சீட்டு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு தெரியும், அவங்க 100% நம்மளோட பணத்தை ஏமாற்ற மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு சிச்சுவேஷன்னாலும் நம்ம பணத்தை நம்ம கரெக்டாக கொடுத்துருவாங்கன்னா மட்டும் நீங்கள் அவங்கக்கிட்ட சீட்டு போடுங்க. தெரியுன்றதுக்காக சீட்டு போடாதீங்க. அவங்களோட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணிவிட்டு நிஜமாகவே அவங்க எடுத்து ரன் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி அவங்களுக்கு இருக்காங்கிறத பார்த்துட்டு நீங்கள் பண்ணலாம். இதில் பயப்படுறவங்க தயவு செஞ்சு சீட்டு போடாதீங்க. நீங்கள் பேங்க்லேயோ ஆர்டிலேயோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சோ அதை நான் பண்ணேன். ஏன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னா நான் ஆர்டி போட்டிருக்கேன் ஏற்கனவே. ஸோ ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு கையில் வரக்கூடிய நான் ஏர்ன் பண்ணுற மணியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி சின்ன சின்ன சீட்டு போடுறது, நகைச்சீட்டு, தட்டுச்சீட்டு, ஏலச்சீட்டு எல்லாம் போடுறது பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, அதை நான் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுறேன். முதல்ல சீட்டில் என்னென்ன சீட்டெல்லாம் இருக்குதுன்னு கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நகைச்சீட்டு நான் போடுறது எல்லாருக்குமே தெரியும். இது நம்ம நகைக்கடையில் போடக்கூடிய சீட்டு. சில கடையில் 10 மாதம் இருக்கும், சில கடையில் 11 மாதம் வச்சுருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே மாதம் குறைஞ்சது 500 ரூபாய்க்கு மேலே இல்லை 1000 ரூபாய்க்கு மேலே நம்மளால் முடிஞ்ச பணத்தை அதில் போட்டு வைக்கலாம். அன்னைக்கு ரேட்டுக்கு மொத்தம் 12 மாதம் இருக்குன்னா 12 பேமெண்ட்டை நம்ம பண்ணணும். மாதம் என்றைக்குனாலும் நம்ம பண்ணிக்கலாம். அன்றைக்கி ரேட்டுக்கு எவ்வளோ கோல்டு ரேட்டோ நம்ம கொடுக்குற பணத்துக்கு கோல்டை ஆட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? அந்த வருஷம் முடிஞ்சோடனே 11 மாதம் முடிஞ்சோடனே 12வது மாதம் என்ன பண்ணலாம், நம்ம போயிட்டு அந்த அமௌண்ட்டுக்கு நகையாக எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இதுதான் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் ஒரு கடையை பொறுத்தும் ஆஃபர்ஸ் சேஞ்ச் ஆகும். சில பேர் கிஃப்ட் கொடுப்பாங்க, சில பேர் சேதார செய்கூலியில் ஆஃபர் கொடுப்பாங்க, சில பேர் ஜிஎஸ்டி வேண்டாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆஃபர் பொறுத்து இருக்கும், அதை நீங்கள் விசாரிச்சுக்கோங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் தட்டு சீட்டுனா என்ன நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. தட்டு சீட்டு அப்படிங்கிறது சிம்பிள். இப்போ நம்ம வீட்டில் உண்டியல் சேவ் பண்ணியிருப்போம், இது பேங்க்கில் காசு போட்டுகிட்டே இருப்போம், நமக்கு எந்த எக்ஸ்ட்ரா வட்டியும் வராது. ஆனால் நம்மளோட அமௌண்ட் ஒரு இடத்துல பத்திரமா சேவ் ஆகிட்டே இருக்கும். நம்ம வீண் செலவு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தட்டுச்சீட்டு போடுவோம். ஸோ அதுக்கு பேர் தான் அது. நான் மாதம் பார்த்திங்கன்னா உங்களால் 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ எவ்வளோ நாள் என்ன பண்ணலாம், தட்டுச்சீட்டு போட்டுக்கலாம். இது நான் யார்கிட்ட போடுறேன்னா ரொம்ப தெரிஞ்ச பழக்கமான ஒருத்தர்கிட்ட, ரொம்ப நம்பிக்கையான ஒருத்தர்கிட்ட போடுறேன். என்ன ஆனாலும் நம்ம அமௌண்ட் நம்ம கொடுத்துருவாங்கன்னு வரும்போது அவங்கக்கிட்ட நம்ம சீட்டு போடலாம், தவறு கிடையாது. நீங்கள் பேக்ரவுண்டில் செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு போடுங்க. ஓகேவா? ஸோ நான் அந்த மாதிரி தட்டுச்சீட்டு போட்டிருக்கேன். இந்த தட்டுச்சீட்டு பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர்னாலும் சேர்ந்துக்கலாம். அத்தனை மாதம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15 பேர் சேர்றாங்கன்னா 15 மாதம் தட்டுச்சீட்டு நடக்கும். 20 பேர் சேர்றாங்கன்னா 20 மாதம் நடக்கும். மாதம் 1000 ரூபாயோ இல்லை மாதம் 2000 ரூபாயோ நமக்கு ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க. அதை நம்ம என்ன பண்ணோம், பே பண்ணிட்டே இருந்தோம்னா குலுக்கல் முறையில் போடுவாங்க. தட்டுச்சீட்டே எப்பயுமே குலுக்கல் முறை மட்டும்தான், முன்னக்கூட்டியே கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த குலுக்கல் சீட்டு முறையில் அந்தந்த மாதம் யாருக்கு விழுகுதோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ நான் மொத்தம் 20 பேர் இருக்காங்க, மாதமே என் பேர் விழுந்துருச்சுன்னா நான் பணம் இன்னும் கெட்டவே ஆரம்பிச்சிருக்க மாட்டேன். மாதமே எனக்கு 20,000 ரூபாய் என்ன பண்ணும், கிடச்சிரும். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் வாங்கின தொகைக்கு வட்டியே இல்லாமல் மாதம் அசலை மட்டும், அதுவும் எப்படி வெறும் 1000 ரூபாய் கொடுத்து கழிக்கலாம். ஸோ இதுதான் விஷயம். இது ஒரு சின்ன அந்த சுய உதவி குழுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நமக்குள்ளேயே தெரிஞ்சவங்ககிட்டே பண்ணிக்கிறது தான் தட்டுச்சீட்டு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏலச்சீட்டுன்னு ஒன்று இருக்குது, மொங்கான் சீட்டுன்னு ஒன்று இருக்குது. இதுக்கு ஏலச்சீட்டு அப்படிங்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏலச்சீட்டில் 50,000லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும், 25,000 ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி 1,00,000 ரூபாயும் சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி உங்களுக்கு வரும் அப்படின்னா மொத்தம் 20 மந்த்ஸ் தான் இருக்கும். ஸோ ஏலச்சீட்டாக இருந்தாலும் சரி, மொங்கான் சீட்டாக இருந்தாலும் சரி, மொத்தம் 20 மாதம் தான். ஸோ இந்த 20 மாதத்தில் 20 பேர் மட்டும்தான் சேர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ நான் இருக்கேன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு 6 சீட்டு போட்டிருந்தேன். 6 லட்ச ரூபா சீட்டு மொத்தமாக போட்டிருந்தேன் அப்படின்னா மொத்தம் 20 பேரில் 6 சீட்டு எனக்கு கொடுத்துருவாங்க. மீதி 14 சீட்டு இருக்கிறவங்க சில பேர் 1 போடுவாங்க, சில பேர் 2 போடுவாங்க. யாருனாலும் எத்தனை நாளும் போட்டுக்கலாம், அப்படி வரும். ஸோ 20 months வரும். இதில் எனக்கு இந்த மாதம் வேணும்னு என்ன பண்ண முடியும், நம்மளால் முன்னக்கூட்டியே சொல்லி வாங்கிக்க முடியும். இது ஒரு பெனிஃபிட். இதில் என்ன ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்னா, இப்போ 1 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி நம்ம தேதிக்கு வெளியே வட்டிக்கு வாங்கினோன்னா யாருமே 2 பைசா வட்டி, அதாவது 1 லட்ச ரூபாய்க்கு 2000 ரூபாய் வட்டிக்கு இப்போ எங்கேயுமே வட்டி கிடைக்கிறது கிடையாது. மேக்ஸிமம் 3, 4, 5 பைசா வட்டிக்கு மேலே தான் இப்போ எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஸோ அவ்வளோலாம் என்ன பண்ண முடியாது, நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது. இன்னொன்று, இப்போது நம்மளை மாதிரி அதாவது மிடில் கிளாஸோ இல்லைனா வந்து லோயர் மிடில் கிளாஸில் இருப்பாங்க, அவங்க எல்லாருக்குமே வந்து பேங்க்கில் அக்கௌண்ட் சில பேருக்கு ஏறாது, சேலரி சில பேருக்கு கிரெடிட் ஆகாது. இப்போ பேங்க்கில் போய் நம்மளால் லோன் கேட்க முடியாது. அப்படி இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, குழுவில் அதாவது ஒரு தெரிஞ்சவங்க கிட்டேயே இந்த மாதிரி சேர்ந்து சீட்டு போட்டுப்பாங்க. அப்போது எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 10வது மாதம் இப்போ என் பொண்ணுக்கு வந்து ஃபீஸ் கட்டணும்னு வச்சுக்கோங்களேன். நான் அதுக்கு முன்னாடியே சொல்லிடுவேன், எனக்கு இந்த மாதம் சீட்டு வேணும்னு சொல்லிடுவேன். ஸோ மாதம் 1 லட்ச ரூபாய் சீட்னா 3200 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 2வது சீட்டு மட்டும், அதாவது 2வது மாதம் மட்டும் 5000 ரூபாய் கட்டணும். அப்புறம் 3வது மாதத்துலேருந்து 20வது மாதம் வரைக்கும் 100 ரூபாயாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகி 20வது மாதம் 5000 ரூபாய் நம்ம திருப்பி கட்டுவோம். புரியுதுங்களா? ஸோ இதில் எனக்கு எத்தனாவது மாதம் வேணுமோ அந்த மந்த்து எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதை வந்து எனக்கு கொடுத்துருவாங்க. எனக்கு இப்போ எதுவுமே தேவையில்லை, எனக்கு 20வது மாதம் வேணும்னா 1 லட்ச ரூபாய் மொத்த பணமாகவே எனக்கு வந்துடும். ஓகே, இதில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா, முன்னாடி எடுக்கிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்ட தேவையில்லை, எடுத்த பணத்தை மட்டும் நம்ம திருப்பி கட்டிகிட்டே இருந்தால் போதும். இதே லாஸ்ட் எடுக்கிறவங்களுக்கு, அதாவது ஒரு 10 சீட்டுக்கு மேலே, மொத்தம் 20 சீட்டு, 10 சீட்டுக்கு மேலே எடுத்தோம்னா நம்ம கட்டுற பணத்தை விட அவங்க கொடுக்குற பணம் கூட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 20 சீட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து 1 லட்ச ரூபாய்க்கு வந்து 82,000மோ 86,000மான்னு தெரில, இந்த ஏதாவது ஒரு அமௌண்ட்டை தான் நம்ம பே பண்ணுவோம். ஆனால் கொடுக்குறது நமக்கு 1 லட்சமாக மொத்த பணமாக கிடைக்கும். அதாவது நம்ம இத்தனை மாதம் 20 மாதம் பே பண்ண அமௌண்ட்டுக்கு ஒரு சின்ன வட்டி அமௌண்ட் மாதிரி போட்டு சேவிங்ஸை கொடுத்துருவாங்க. அது ஒரு 20 மாதம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.25 வருஷத்தில் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அவங்களுக்கு இருக்கும், நல்ல சேவிங்ஸாக இருக்கும். ஸோ இதைத்தான் நான் பண்ணேன். இது வந்து நிறைய பேருக்கு டவுட்டாக இருந்துச்சு, அதை வந்து இன்றைக்கி கிளாரிட்டியாக நான் சொல்லிட்டேன். ஏன்னா நேற்று நான் நியூ இயருக்கு இதை சொன்ன உடனே நிறைய பேர் இதை சொல்லுங்கன்னு இன்றைக்கி காலையிலலாம் நான் கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன். ஸோ இன்னொன்று திருப்பூரில் தான் இருக்கேன், கோயிலில் இருக்கேன். நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ அதுக்காக இருங்கம்மா நான் வீடியோவாகவே போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். திரும்பவும் சொல்கிறேன், நம்ம மணி சேஃப்டி செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து ரொம்ப தெரியும், பல வருஷமாக அவங்க இந்த சீட்டு போட்டு கொடுத்துட்ருக்காங்க, நான் மட்டும் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. தெரியும் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அந்த மாதிரி எதுவுமே விசாரிக்காமல் கொடுத்துட்டு அப்புறம் பணம் வரலன்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. செக்யூரான விஷயம் உங்களுக்கு இருந்தால் மட்டும் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அதான் நான் இன்றைக்கி சொன்னேன். ஸோ இந்த மாதிரி சேவிங்ஸ் மெத்தட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால தான் இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு சீட்டு போடுறதுல வந்து பயமாக இருக்குது, அடுத்தவங்களை நம்பி கொடுக்குறதுல பயமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க நிறைய ஆர்டி பிளான்ஸ் இருக்குது. ஆனால் குறைஞ்சது கொஞ்சம் 5 வருஷம் இல்லை 10 வருஷம் அந்த மாதிரி போட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் இன்கம் கிடைக்கும். அந்த மாதிரி என்ன பண்ணலாம், நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் போய் செக் பண்ணிவிட்டு தாராளமாக பண்ணுங்கள். ஓகே, ஆனால் ஏதோ ஒரு சேவிங்ஸ் பண்ணுங்கள். வீட்டில் லேடிஸ் வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணுங்கள். ஏதோ மாதம் ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் நீங்கள் சேர்த்து வச்சா கூட போதும். ஓகேவா? நிறைய பேர் ஆக்சுவலாக எனக்கு கால் பண்ணுறீங்க. ஸோ நிறைய பிஸ்னஸ் ஐடியா கேட்குறீங்க, நான் தெரிஞ்சதை கொடுத்துட்ருக்கேன். ஆனால் உங்கள் ஃபேமிலி விஷயத்தெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, என் ஹஸ்பண்ட் இப்படி பண்ணுறாரு, அப்படி பண்ணுறாரு, என் மாமியார் இப்படி பண்ணுறாங்க, ஸோ என் பசங்கள்லாம் இப்படி பண்ணுறாங்க, ஸோ இதுக்கெல்லாம் எதாவது ஐடியா கொடுங்கன்னா எனக்கு அதுக்கு டைம் இல்லை. ஆக்சுவலாக தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன். முக்கியமாக ஏதாவது சேவிங்ஸு, பிஸ்னஸ்ஸு அந்த மாதிரி ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இதில் ஏதாவது டவுட்னா தாராளமாக கேளுங்க, இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். ஆனால் ஃபேமிலி இஷ்யூ வந்து சால்வ் பண்ணுற அளவுக்கு எனக்கு இன்னும் அந்த என்ன சொல்கிறது, நான் வந்து அந்தளவுக்கு ஏஜ்டு பர்சன் கிடையாது. ஓகேவா? அதெல்லாம் ஒரு 50 வயசு இருக்கிறவங்களாம் எனக்கு ஃபோன் பண்ணி என் வீட்டில் இந்த பிரச்சனை ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகேவா? ஸோ அதை தான் இந்த வீடியோவில் கொடுத்துட்டேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.